அந்த நரம்புகள் வெடித்து கண் பார்வை போய்விடும் சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்கள். ಆದ್ರಿಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿ ಅದು ಲೇಸರ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 3 ಲೇಸರ್ನ ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ರು. அதனாலே நான் மருத்துவமனைக்கு போய் 3 லேசரை அவர்கள் செய்தார்கள். 3 முறை லேசர் ஆபரேஷன் பண்ணினார்கள் அந்த ಇದಕ್ಕೆ ಕಣ್ಣುಗಳಿಗೆ. ಅದಾದ ನಂತರ ಒಂದು 8 ತಿಂಗಳು ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಕಣ್ಣು ಉರಿ ಇಚ್ಚಿಂಗ್ ಎಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. 8 மாதங்கள் கடந்து போனது. திரும்பவும் என்னுடைய கண்களில் எல்லாம் எரிச்சல் உண்டாயிற்று. ಮತ್ತೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋದಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಮತ್ತೆ ಕೆಲವು ರಕ್ತನಾಳಗಳು ಇದಾಗ್ತಾ ಇದೆ, ಮತ್ತೆ ನೀವು ಒಂದು ಲೇಸರ್ ಆದ್ರೂ ಮಾಡ್ಕೊಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. மருத்துவமனைக்கு போனாக்கா திரும்பவும் சொன்னாங்க, திரும்பவும் அந்த ரத்தம் உள்ள கட்ட ஆரம்பிக்குது, அந்த நரம்புகளை சரிப்படுத்த வேண்டும், லேசர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗಿರುವ ಅರಿವು ಇರಲಿಲ್ಲ. ನನಗೆ இதை பத்தி எனக்கு அதிகமான அறிவு கிடையாது. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಬಂಧು ಜನರು ಕೆಲವು ಜನರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಹಿಂಗಾಗಿತ್ತು, ನಮ್ಮ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹಂಗಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಕೆಲವರೆಲ್ಲ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು. இதை பற்றி சிலர்கள் எப்படி சொன்னார்கள், என்னுடைய தகப்பனுக்கு இப்படி ஆயிருந்தது, என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட சொன்னாங்க, என்னுடைய தகப்பனுடைய கண்களில் இப்படி வந்தது என்று சொல்லி. ಅದರಿಂದ ತುಂಬಾನೇ ನನಗೆ ಭಯ ಆಯಿತು, ಇಷ್ಟು ಡೇಂಜರ್ ಆಗಿರೋ ವಿಷಯ ಇದು ನಡೀತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. அதனால எனக்கு மிகவும் பயம் ஆனது, பயம் உண்டாயிற்று, இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை ಆ கண்ணுக்கு என்று சொல்லி. ಅದರಿಂದ ಮತ್ತೆ ಹೋಗಿ ಒಂದು ಲೇಸರ್ ಮಾಡಿದೆ. திரும்பவும் போய் ஒரு லேசரை நான் அந்த மருத்துவமனையில செய்தேன். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಲೇಸರ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಒಳಗಡೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுடைய கண்களுக்கு ஊசியும் போட வேண்டும் என்று சொன்னார்கள். ಮೊದಲನೇ ನನಗೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಭಯ. முதல்ல எனக்கு இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா பயமா இருக்கும். ಎಷ್ಟು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಬೇಕಾದ್ರೆ ತಗೊಳ್ತೀನಿ, ಇಂಜೆಕ್ಷನ್ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಮೊದಲನೇ ಭಯ. சாப்பிடுவேன், ஆனா இன்ஜெக்ஷன் சொன்னால் எனக்கு பயம். ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾನು ತುಂಬಾ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಹೋದೆ, ದೇವರೇ ಇಂಜೆಕ್ಷನ್ ಇರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಹೋದೆ. என்ன செய்வது என்று ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ವಾಕ್ಯ ಇಟ್ಟು ಪ್ರೇಯರ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. ನಾನು